நான் ஒரு பொண்ணு கூட வந்து எனக்கு ஒரு கிஸ்ஸின்னு வச்சா நான் நடிப்பேன், அக்ஸின்னு வச்சா நடிப்பேன். எல்லாத்துக்குமே அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் என்னால் வந்து. ஆனால் லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ரொம்ப வலினேன், ரொம்ப வலி. அது வந்து இப்போ கூட கையில் ₹10 இல்லை அக்கௌண்ட்டில் ₹1 தான் இருக்குது, ஆனால் நிம்மதியாக இருக்கேன். அப்போ அந்த காசு மேலே ஒரு ஆசை வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் எனக்கு படிக்கவே தோணலை. துணிக்கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே இந்த பெயிண்ட் அடிக்கிறது காலைல கூப்பிடுவாங்க 6 மணி டு 12 மணி அந்த மாதிரி அங்கே போகிறது. அதுக்கப்புறம் இந்த அமேசானு டெலிவரிலாம் இருக்குல்ல, அது எல்லாமே போயிட்டேன். நம்ம சம்பாதிக்க நான் 10,000 சம்பாரிச்சேன், எனக்கு 20,000 தேவை இருந்துச்சு. அப்போ 20,000 சம்பாரிச்சா 50,000 தேவை இருக்கு. 1,00,000 சம்பாதிக்கிறேன், 50,000 இன்னும் தேவை தான் இருக்கு எனக்கு. எல்லாரும் ஃபேஸ்லேயும் மாஸ்க் இருக்கு. ரியலாக வந்து அவன் குளிக்கும் போதும் பாத்ரூம் போகும்போது மட்டும்தான் அவனோட ரியலாகவே இருக்கும். வணக்கம் மை டியர் பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை பார்க்காம கேட்டுட்டு இருக்கிறது ஃபைனலி பாட்காஸ்ட் வித் NK. நார்மலாக நம்ம ஒரு டாஸ்க்கை எடுத்துகிட்டு அதை பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். இதில் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பண்ணாங்கனாலே நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். அதில் ஒரு நபரை தான் இன்றைக்கி நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவர் எப்படின்னா இப்போ படத்துலையும் நடிச்சுட்டு, வெப் சீரிஸ்லையும் நடிச்சுட்டு, ஷார்ட் ஃபிலிமும் எடுத்துட்டு, அதெல்லாமல் ஆடு ப்ரமோஷன் சொல்லிட்டு இத்தனையும் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரமே பத்தாது. அந்த மாதிரி 24 மணி நேரம் பத்தாத ஒரு ஆள் வந்து அந்த 24 மணி நேரத்தில் நமக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்காப்புல செல்வ மணிகண்டன். அவர் தான் வந்து. வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேண்ணே. எப்படியா போயிட்டுருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போது கனா முடிச்சுட்டு, கனா வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மூவிஸ் போச்சு. பட் எதுவும் பர்ஃபெக்டாக நமக்குன்னு இதாகிற மாதிரி எதுவும் இல்லை. கிரிப்பாக அதில் அப்படியே ரன் த்ரூவாக போகிற மாதிரிலாம் இல்லை. ஒரே ஒரு மூவி மட்டும் நல்லா பெரிய மூவி ஒன்று நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த 8 மணி நேரத்தில் ஒரு கால் ஷீட் கேட்டிருந்தாங்க. 8 மணி நேரத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன். இதுதான் சினிமா அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ஸோ யாருன்னா நம்ம ஜவஹர் சார், டேரக்டர் இருக்காரு. எப்படியெல்லாம் நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறத நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இப்போதான் சினிமாக்குள்ளேயே நம்ம வந்திருக்கிறோம். ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதே டோட்டலாக வேற இல்லை. அவர் நரேட் பண்ணுற விஷயமே ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. நம்ம நார்மலாக நம்ம இருக்கிறது, நம்ம வந்து ஒரு சீன் கொடுத்துருவாங்க, அதை நம்ம வந்து இவன் ஆப்போசிட்டில் இருக்கவன்ட்ட வந்து நம்ம பேசி இது பண்ணி அதை பண்ணுவோம். பட் அதில் வந்து ஒரு வேர்டுக்குமே அவர் ஒன்று கேட்குறாரு, நிறைய கேட்குறாரு. ஃபீலிங்ஸா ஒரு எமோஷனா அது எப்படி கன்வே பண்றது எப்படின்னு அப்ப நான் யோசிக்கிறேன், நம்ம என்ன பண்ண இவ்வளவு நாள் ஒன்றும் பண்ணல போல இருக்கு சினிமாக்காண்டி, இவ்வளோ இருக்கா சினிமால அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரு சின்ன டைலாக் கூட கண்ணு சிமிட்னா கட்டு சொல்லிடுறாரு, புருவத்தை சுருக்குனா கட்டு சொல்லிடுறாரு, புருவத்தை தூக்குனா கட்டு சொல்லிடுறாரு, தேவையில்லாம கையை அமிச்சா கட்டு சொல்லிடுறாரு. ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயத்தையும் அவர் பார்க்குறாரு. அப்போதான் தெரியுது, ஒரு மனுஷன் இப்படிலாம் ரசிச்சு எடுப்பானா சீனை, இவ்வளோ ரசிச்சு எடுப்பானா அப்படின்னு. ஒரே சீன் போச்சு, 2 சீன் போச்சு, 8 மணி நேரம் அந்த 2 சீன் மட்டும்தான் போச்சு. ஓகே, அப்போ எவ்வளோ தூரம் அவருக்குள்ள அந்த கேரக்டர் அது ஒரு லவ் சீனை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஆள் பார்க்குறதுக்கு வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் வெயிட்டாக ஆள் அப்படி தான் இருப்பார். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இப்படி தான் நீ பண்ணணும், கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். சொல்லும்போது இந்த மனுஷன் போய் யார்ட்டையாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு உள்ளே போய் அந்த விஷயத்தை அவர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உண்மையாக இந்த ஒரு வருஷத்தில் அந்த 8 மணி நேரம் எனக்கு ரொம்ப ப்ரீசியஸாக இருந்துச்சு. உண்மையாக நிறைய கற்றுக்கிட்டேன். வெரி குட். அப்போது நீங்கள் இப்போது படங்கிறது வந்து இப்போ கண்டினியூஸாக நமக்கு அது வருது போகுது, எப்போ வரும் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கும். ஆனால் இப்போது நிறையா பேர் வந்து படம்னா படத்தையே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கான எல்லாமே எஃபர்ட் போட்டுட்ருப்பாங்க. பட் நீங்கள் என்னன்னா படத்தை தாண்டி ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், வெப் சீரிஸ் ஆகட்டும், இல்லை ஆட் ப்ரமோஷனு, இந்த மாதிரி ஸ்ட்ரீமாக வேறு இது பண்ணி வச்சுருக்கீங்க. அது எப்படி, அது உங்களுக்கு ஓகேவா? கமிட்மெண்ட்ஸ்ண்ணே. ஓகே, ஒரு பேசிக் ரீசனாக இருக்கிறது வந்து கமிட்மெண்ட்ஸ். ஓகே, என்ன தான் நம்ம ஒரு பேஷனில் இருந்தாலும் ஃபேமிலியை நான் ஒத்தாளாக ரன் பண்ணுறேன். பசங்க இருக்காங்க கூட, யாராவது வராங்க நம்மள்ட்ட ஒன்று கேட்குறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல. இப்போ ஒருத்தன் வந்து என்கிட்ட டே இது வேணுண்டா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட இருக்குது, நான் எப்படி போய் சொல்லுவேன்? அதை என்கிட்ட இருக்கு ஒன்று, அதை நான் கொடுக்கத்தான் பார்ப்பேன். கண்டிப்பாக இருக்க திரும்பி வரதான் போகுது என்கிட்ட அது. ஆமாம். ஸோ அதனால் கமிட்மெண்ட்ஸ் சுற்றி கமிட்மெண்ட்ஸ் எனக்கு. ஓகே, வீட்டில் இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி வருது, எனக்கு ஒரு எமர்ஜென்சி வருது. ஓகே, ஸோ இது கமிட்மெண்ட்ஸ்குள்ளே சிக்கிட்டனால நம்ம ஒரு விஷயத்த பண்ணால் நமக்கு முடியாது. கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா சர்வைவிங் லிவிங்னு 2 எடுத்துக்கலாம். நீங்க சொல்றது எல்லாமே சர்வைவிங், இதுக்கு இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். லிவிங்னா நமக்கு பிடிச்சது அது இதெல்லாம். இப்போ என்ன பண்றேன்னா, எனக்கு பிடிச்சத
ஒரு சர்வைவிங்காக எடுத்து பண்ணுறேன். ஓகே, ரைட் 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 ரைட். நான் வந்து வேறு இடத்துக்கு போய் மூட்டை தூக்காமல் இது பண்ணாமல் எனக்கு பிடிச்ச இடத்துல நான் வந்து கொடுக்குறேன். என்னோட டைமை ஃபுல்லாக அதுக்கே கொடுக்குறேன். வராத ஒன்றை போயிட்டு நான் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காம எனக்கு படிப்பு வரல, எனக்கு என்ன வந்துச்சோ அதை பண்ணேன். அதுலேருந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அவ்வளோதான். அது எப்படி பட்டுன்னு அது தோணிருமா, நமக்கு இது வரல, இதை ஸ்டார்ட் பண்ணிட்டா இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏஜில் அது தோணும்? ஆனால் அது வந்து நான் ஒருத்தவனுக்கு ஒரு மாதிரி நியாயம்தான். கரெக்ட். அடிப்பட்டவன தெரிஞ்சிடும். அது எவ்வளோ சீக்கிரம் அடிபடுறோமோ ஏன்னா எனக்கு வந்து ஃபினான்ஷியலுங்கிற ப்ராப்ளம் வந்து 10ஆவதுலேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 5 வருஷம் நான் பார்க்காத வேலையே கிடையாது. ஸ்விக்கியில் இருந்து பேப்பர் போடுறதுலேருந்து பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் தெரியும். இப்போ இது எதுவுமே இல்லைனாலும் என்கிட்ட 5-6 தொழில் இருக்குது. போய் சம்பாரிச்சுக்குவேன் நான். ஆனால் அதான் நான் இப்போ ஆக்சுவலாக மைம் கோபி நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு மாளிகையில் படுத்தாலும் தூக்கம் வரும், நான் போய் குடிசையில் படுத்தாலும் தூக்கம் வரும். அந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக இருக்கேன். என்னால் 10,000 வேலையும் ரன் பண்ண முடியும், 1,00,000 வேலையும் ரன் பண்ண முடியும். ஓகே, அப்படி தான். இப்போ என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுது. ஆக்சுவலாக என்னால் ஓரளவுக்கு ரன் பண்ணுற ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு சம்பாதிக்க முடியுது. இப்போது எனக்கு வந்து எல்லாமே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் 25,000 வீட்டில் இருக்கிற வீட்டை 5,000 மாற்றிடுவேன். ஓ, நீங்கள் அப்போது இப்போ 25,000 சம்பாரிச்சிட்டு இருக்கிற இடத்துல நான் 5,000 தான் சம்பாதிக்கிறேன், 10,000 தான் சம்பாதிக்கிறேன்னு இருக்கும்போது அதுக்காக வருத்தப்படுறது இல்லை. ஒரு டோட்டலாக இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ கூட கையில் ₹1 இல்லை அக்கௌண்ட்டில் ₹1 தான் இருக்குது. ஆனால் நிம்மதியாக இருக்கேன். நான் கடன் இல்லை, நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். எனக்கு வர்ற கமிட்மெண்ட்ஸை எங்கே பண்ணுமோ நான் அடுத்த மாதத்துக்கு உள்ள கமிட்மெண்ட்ஸை நான் இந்த மாதம் 20ஆம் தேதியை முடிச்சிடுவேன். அடுத்த மாதம் நான் ரிலீஃபாக இருப்பேன். அதை கமிட்மெண்ட்ஸ்ன்னு தாண்டி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஷெடியூலே இல்லைண்ணே, நம்ம லைஃப்பில் ஷெடியூல்னு ஒன்றுமே கிடையாது. ஸ்கெட்யூல் கிடையாது உங்களுக்கு, ஃப்ளோவில் தான் ஸ்கெட்யூல் அதுவே ஆயிடுது. ஆனால் என்னென்ன பண்ணணும்னு தெரியுது. ஆமாம். அடுத்த மாதத்தோட கடன் பிரச்சனையை நான் இந்த மாதம் நோட்ஸ் போட்டு வைப்பேன். இவனுக்கு இவ்வளோ தரணும், இவனுக்கு இவ்வளோ தரணும், அமேசானுக்கு இவ்வளோ கொடுக்கணும், ஃப்ளிப்கார்ட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும். இந்த நோட்ஸ் நான் போட்டு வைக்கிறேன். ஆனால் நம்ம தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குண்ணே. நம்ம சம்பாதிக்க நான் 10,000 சம்பாரித்தேன், எனக்கு 20,000 தேவை இருந்துச்சு. அப்போது 20,000 சம்பாரிச்சா 50,000 தேவை இருக்குது. 1,00,000 சம்பாதிக்கிறேன், 50,000 இன்னும் தேவை தான் இருக்குது எனக்கு. இது நான் வந்து நார்மலாக சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நிஜமாலுமே அது உண்மைண்ணே. இப்போ நான் 1,00,000 சம்பாதிக்கிறேன், என் வீட்டில் ஏசி தேவைப்படுது, ஏசி போடுறேன், கரண்ட் பில் 5,000 வந்த இடத்துல 18,000 வருது, 18,000 கரண்ட் பில் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ பைக்கில் வந்துட்டு இருந்தால் எனக்கு பைக்கு செட் ஆகலை, ஸ்கின் இதாகுன்னு சொல்லிட்டு கார் எடுத்தோம். காருக்கு நான் வந்து இப்போ பெட்ரோல் போடணும். தேவை அதிகமாகிட்டே தானே இருக்குது. ஒரு இடத்துலையுமே தேவை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நான் 1,00,000 சம்பாதிக்கணும்னா ஒரு மனுஷன் கண்டிப்பாக 20,000 30,000 கடன் வாங்குவானே. எவனுமே கடன் இல்லாமல் இங்கே இருக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ எனக்கு பத்தலை, இப்போ எனக்கு வேணும்னா நான் கால் பண்ணிட்டு ஒரு 200 போட்டு டீ குடிக்க வேண்டாம், நான் ஒருத்தட்ட கடன் வாங்க தான் செய்கிறேன். அது எவ்வளோ வந்தாலும் இப்போ என் அக்கௌண்ட்டில் காசு இல்லையே. ஓகே. இப்போ நான் நல்லா தானே சம்பாதிக்கிறேன். எனக்கு கேட்குறவங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன், நான் திரும்பி வாங்குறேன். குடுக்கல் வாங்கல் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் என் கையில் காசு இல்லை. அதாவது உங்கள் ஸ்டாப்புக்கு பஸ் வருது, நிற்கிறது இல்லை. அதுதான் போயிட்டே இருக்குது. இப்போ இப்படி உள்ளே வருதுன்னா அப்படி போகுது. நான் 10,000 எனக்கு இப்போ வந்து 50,000 கொடுக்கணும். சரி, நான் என்ன பண்ணுறேன், 50,000 சம்பாரிச்சிட்டேன். சரி, என்ன அது டக்குனு 20,000க்கு இன்னொரு கமிட்மெண்ட் வந்தது. 20,000 கடன் வாங்கி திரும்பி வந்துட்டு 70,000 கொடுக்குறேன். இது மாதிரி தானே போகுது லைஃப். ரொட்டீன்லேயே அதான் ரொட்டேஷனு. ஓகே, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஊருக்குள்ள கந்து வெட்டி வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து எக்ஸல் எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா சுத்துவாங்க. ஆனா அவங்க அவருக்கு கிட்டத்தட்ட எங்க கண் பார்வையில அவர் ஒரு லட்சாதிபதி தான். ஆனா அவர் கையில காசு இருக்காது. 10 ரூபாய் நினைக்கிறவங்க எல்லாம் இதான், நான் வந்து பெரிய சினிமாவில் நடிக்கிறாங்க, நல்லா வரும். உள்ள இருக்க வழி எவனுக்குமே தெரியாது. உண்மைதான். உள்ள இருக்க வழி. இப்போ இவர் வந்து இப்போ கேமரா எடுக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு நிறைய வழி இருக்கும். அது தெரியாது. அதுக்கு முன்னாடி எப்படி நான் அவர் எக்ஸ்போஸ் பண்ணுவார். இப்போ அவர் மூஞ்சி சொல்லிட்டாருன்னா என்னால் பண்ண முடியாது. கரெக்ட். அதுதானே உண்மை. அப்போ எல்லாத்துக்கும் பேக் டிராப்ல எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. பட் ஒரு இடத்துல நம்ம ஒர்க்குன்னு வரும்போது டோட்டலா நம்மள சேஞ்ச் பண்ணி தான். எல்லார் ஃபேஸ்லயுமே மாஸ்க் இருக்குன்னு. எல்லார் ஃபேஸ்லயும் மாஸ்க் இருக்கு. ரியலா வந்து அவன் குளிக்கும் போதும் பாத்ரூம் போகும்போது மட்டும் தான் அவனோட ரியலாவே இருப்பான். மற்ற வெளியில வந்து யார் மூஞ்சில இருந்தாலும் அவன் மேல மாஸ்க் இருக்குன்னு. அது என்னதான் சொன்னா அவன் மனசாட்சிக்கு தெரியும் அந்த மாஸ்க் இருக்கு. ஒண்ணு மத்தவங்க கஷ்டப்பட்டாலும் மத்தவங்க சங்கடப்பட்டாலும் பரவாயில்லன்னு அந்த மாஸ்க் போட்டிருப்பான். இல்லாட்டி மத்தவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மோஸ்ட்லி அந்த சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் மட்டும்தான் வரும். ஆமா. இப்போ நான் முந்தா நாள் வந்து ஏர்போர்ட் போயிருந்தேனே, என் கையில் வந்து காசு 1000 ரூபாய் இருக்குது. சரி, பசங்க இருக்கானுங்க. ஏர்போர்ட் போயிருந்தேன், ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ளைட் ஏற்றி விட்டு பக்கத்தில் டீ கடைக்கு போயிட்டான். டீ கடையில் போய் நான் ஒரு 2 டீ 2 காஃபி வாங்கிட்டான். ஆர்டர் போட்டு பில்லு வந்துருச்சு. பில்லு பார்க்குற 600 ரூபா. நான் 2 காஃபிக்கு டீ எதுக்குடா 600 ரூபா அப்படின்னா அங்கே போட்டாச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுது, எனக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய இது இருக்குது. வேணாண்டா, அது நமக்கு தேவையில்லை, நம்ம போகலாம், பில்லை கேன்சல் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய இது இருக்குது. இவனுங்க சுற்றி இருக்கானுங்க, வாங்கடா அப்படின்னு. வேறு வழி இல்லை.
600 போச்சு. அது நல்லா இருந்தாவது பரவாயில்ல, பவுடரை கலக்கி கொடுத்துருக்கானுங்க. மனசே விட்டேனே நான். அந்த மாதிரி தானே நம்ம ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கு. நமக்காக வாழ்றதை விட நமக்காக கிரியேட் ஆன ஒரு இமேஜுக்காக வாழ்றது அது வேற வழி அது இல்லை. இருக்குண்ணே, அப்படிதான் இருக்கு. நம்ம வெளியில பார்க்கும்போது நமக்கு தெரியல, நம்மகிட்ட காசு இல்லைன்னு தெரியுது. காசு இல்லைன்னு தெரிஞ்சு கடன் வாங்கி அதை செய்ய தோணுதுல்ல. அதுதானே இப்போ லைஃப். அதான் இருந்தாலும் எவனுக்காக இருந்தாலும் கடன் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும், கமிட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாதவன் அவன் சர்வேவே பண்ண முடியாதுண்ணே. அதான் உண்மை. உண்மை அதான். கமிட்மெண்ட் இருந்தால் தான் நீ ஓடுவ. கமிட்மெண்ட் இல்லைன்னா எப்படி ஓடுவ? எனக்கு 5000 ரூபா போதும், நான் தூங்குவேன் நல்லா ஜாலியாக. என்ன கமிட்மெண்ட் இருந்தால் தான் ஒருத்தன் ஓடுவானே. ஓகே, கமிட்மெண்ட் வேணும். அது ரெகுலராக அதை நான் ஏற்படுத்திக்கிறேன். எனக்கு கமிட்மெண்ட்டே இல்லைனாலும் நான் கமிட்மெண்ட் ஏற்படுத்திக்குவேன். எனக்கு இப்போ வந்து கடனே இல்லைண்ணே, நான் நிம்மதியாக இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என் செயினை கொண்டு போய் அடகு வச்சிருவேன். 50,000 வாங்குவேன். 1 பவுன் நகை 1 பவுன் காயின் வாங்குவேன். அதை கொண்டு வந்து அங்கே அடகுல வச்சுட்டு அந்த செயினை மீட்டிடுவேன். அந்த 1 பவுன் காயினை மாதம் 10,000 கட்டி அந்த 1 பவுனே எடுத்துருவேன். எனக்கு கமிட்மெண்ட் வேணும், நான் ஓடணும். ஓகே, அது புரியுதா? ஒரு நார்மலா எல்லாரும் ஓடுறவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. நீ ஏன் அப்படியே ஆனா வயசு ஓடிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஒருத்தன் தான் இங்க எல்லாம் பண்ணணும். என்னை நம்பி இப்போ ஒரு 10 பேர் இருப்பானுங்க. எனக்கே ஒருத்தன் என்கிட்ட கால் பண்ணி, மச்சான் அம்மாவுக்கு முடியல, எனக்கு ஒரு 10,000 போடணும், நான் போட்டு விடணும். எனக்கு அது ஒரு தாட் இருக்குல்ல. நான் எவனுக்காக ஒருத்தன் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம அம்மாவுக்கு முடியலைங்கும் போது ஒருத்தன் தந்திருக்கான் நமக்கு. யாருக்காவது ஒருத்தனுக்கு முடியலைங்கும் போது நம்ம கொடுக்குற நிலைமையில இருக்கணும். அது எப்படி எக்ஸ்பெக்டன்ஸுங்கிறது நீங்க பேசுற எதுவுமே வரலையே, எல்லாமே கொடுக்கறதுலயே. அதான் இப்போ வந்து நீங்க எனக்கு வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ வேற ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தாலும் நான் காசு கேட்டிருப்பேன். நான் ஏன் கேட்காம வந்தேன்? நீங்க எனக்கு பழக்கம், எனக்கு தெரியும் போது. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு பழக்கம், உங்களை பிடிக்கும் எனக்கு, நான் அதுக்காண்டி உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன். அவ்வளவுதான். அதுதான் எனக்கு வந்து உன்னை பிடிக்கும். நீ வந்து இப்போ எனக்கு புதுசா ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்கறான்னு கூட, சரி அவன் ஏதோ கேட்குறான், நம்மளால முடியுது. இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணே. நம்மள்ட்ட இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மள்ட்ட காசே இல்லைன்னா என்கிட்ட காசு இல்லைடா அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு சில பேருக்கு ரொம்ப முக்கியம்னா நான் அதை கடன் வாங்கி கூட கொடுத்துருவேன். ஓகே, இப்போ என்னால் இப்போ அந்த நபரை பொறுத்து அடுத்து அவன் எப்போ தருவான், எப்போ நான் எனக்கு கொடுப்பேன், அதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவனே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கான். எப்படா தருவேன், நீ இப்போ தந்துருவியாடா அப்படின்னு கேட்டனால போட்டு விட முடியாது. இப்படி பண்ற ஒரு நபரை யூஸ் பண்ற ஆளுகளும் இருப்பாங்க, யூஸ் பண்ணாத ஆளுகள் இருப்பாங்க, ஜென்யூனா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நான் எதுக்காக கேட்குறேன்னா, நான் பர்சனலாக ஒரு ரிலேட்டிவ்ஸு சரி ஃபேமிலிலையும் பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லவங்களா இருப்பேன். ஐ மீன் நல்லவங்க மீன்ஸ் என்னோட கண் பார்வைக்கு நல்லா 4 பேர்த்துக்கு உதவி செய்கிறது, கேட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா டப்புன்னு காசு கொடுக்குறது. நமக்கே செலவுக்கு அந்த இடத்துல இருக்காது, இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, நம்ம ஃபேமிலி சைடு அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஊருக்கெல்லாம் செய்கிறான், எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருக்கிறான், நமக்கு வந்து சொந்த ஃபேமிலி பார்க்கல, அந்த மீட்டரில் அவர் மேலே இருக்கிற அபிப்பிராயமே போயிடும். அப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அப்படி ஒரு மாதிரி கண்மூடித்தனமான ஒரு ஹெல்ப்பாக இருக்காது, இல்லை கான்சியஸான ஹெல்ப்பாக இருக்கா? ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் தேவையே கிடையாதுண்ணே. ஓகே, ஆக்சுவலாக அவன் என்னை ஏமாத்துறானா, நீ ஒரு இடத்துல ஏமாறுவேன். அப்போ யோசிப்பான்ல ஒரு வார்த்தை, ஐயோ இவனை நம்ம இது பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கண்ணே. ஆக்சுவலாக நான் உண்மையாக ரியலைஸ் பண்ணி எங்கிட்ட சொன்னவன்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன்ல, இப்போ எனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்கிட்ட வந்து கேட்குற, உன் கஷ்டத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், நீ ஏமாற்றிட்டு போக பிரச்சனையே இல்லை, நான் 1000 இடத்துல அடிபட்டிருக்கேன், நீ எல்லாம் எனக்கு ஒரு தூசு கூட கிடையாது அப்படி என்னோட தாட்டு. நான் நிறைய இடத்துல ஏமாந்துருக்கேனே. ஏமாந்த இடம் எனக்கு தெரியும், தெரிஞ்சே தான் ஏமாறுறேன். ஆக்சுவலாக அது தேவையே கிடையாது. நீ இதில் எனக்கு சின்ன விஷயம் தான், நீ இந்த 100% நீ எனக்கு சின்ன விஷயம், இது எனக்கு அஃபெக்டே பண்ணாது. நீ தான் அதில் இதாக போகிற. நான் எப்படி அடுத்த வாட்டி அவன் என்கிட்ட எப்படி மூஞ்சி கொடுத்து பேசுவான்? என்னால் பேச முடியும் அவன்கிட்ட, அவன் எப்படி என்கிட்ட பேசுவான்? ஓகே, கரெக்ட் இல்லை? அப்படி வந்து இவன் வந்து எனக்கு வந்து கெட்டவன், இவனை வந்து நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு வந்து எனக்கும் அவனுக்கு சண்டை. ஒரு இடத்துல 2 பேர் சினிமாவில் இருக்கோம். ஒரு இடத்துல வந்து இந்த பையன் எனக்கு வேணும்னா, நான் அந்த இடத்துல வந்து ஆமாம் இதான் என் கான்டாக்ட், இந்தாங்க நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். இந்த ஈகோ எனக்கு இருக்காது. அவன் என்னை சண்டை போட்டான், அவனை வரவே விடக்கூடாது அப்படிங்கிற தாட்டே எனக்கு இருக்காதுன்னு. அவன் கஷ்டப்பட்டிருக்கான், அவன் வரட்டும். ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து உள்ளே வர்றப்ப என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணான். அவன் இல்லைன்னா நான் இங்கே உட்காந்துருக்க முடியாது. அதை நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனால தான் நான் வந்து வெளியிலே தெரிய ஆரம்பித்து அவனால தான் தெரிய ஆரம்பிச்சேங்கிற ஒரு நேம் வந்துச்சு. அந்த நேம் எல்லாம் சொல்லும் போது நான் பெருமையாக தான் ஃபீல் பண்ணேன். என் ஃப்ரெண்டு என்னை தூக்கி விட்றான். ஓகே, சொல்ல நீங்கள் என்னை தூக்கி விட்றீங்க, நான் எப்படி இலக்காரமாக நினைப்பேன் அதை. ஆனால் அதே நபர் மாறிட்டு போகிறானே. எனக்கு எப்பவுமே நீ ஒன்று தான். நீ எனக்கு நல்லது செய்கிற, இப்போவும் ஒன்று தான். நீ கெட்டது செய்கிற, நீ எப்போ எனக்கு ஒன்று தான். நீ கெட்டது செய்கிறனால நான் திரும்பி கெட்டது செய்ய முடியாதுல்ல, அது எப்படி நான் செய்வேன்? என் கேரக்டர் மாதிரி இல்லை, நான் எப்படி ஒன்றை மாதிரி மாறுவேன்?
நான் என்ன மாதிரி தான் இருப்பேன். ஆனால் எஸ் எ ஹியூமன் பீயிங்காக அது வந்து சொசைட்டியில் யதார்த்தமான உண்மை என்னன்னா நம்மளை இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு தாட் ஆனால் இருக்கும்ல. வெஞ்சன்ஸ் வச்சா நம்ம அவனை பற்றி யோசிக்கிற மாதிரி ஆயிருந்தேன். நான் இப்போ உங்களை பற்றி ஏன் யோசிக்கணும்? எனக்கு 1008 வேலை இருக்குது. உங்களை பற்றி யோசிச்சு உங்களை எப்படி நான் கீழே இருக்கணும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன்னா நான் கீழே இறங்கி போயிட்டு இருப்பேன்ல. அப்படி ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் வந்து இவன் வந்து என்னை சண்டை போட்டான், நான் இவனை எப்படி இறக்கலான்னு பார்ப்பேனா, நான் என் வேலை அடுத்த 10,000 கொடுக்கணும், நான் அதை யோசிப்பேனா? அப்போது எனக்கு நீ சொல்கிறது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, கமிட்மெண்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா லைஃப்பில் பல விஷயங்கள் நம்ம பண்ணுறதே இல்லை. தேவையில்லாத பல விஷயங்கள் நம்ம லைஃப்லேயே இருக்காது போலயே. இல்லைண்ணே, கமிட்மெண்ட்ஸ் நான் இப்போவும் சொல்கிறது என் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்கிறது அதான். கமிட்மெண்ட் வேணும். நீ கமிட்மெண்ட் இல்லைன்னா நீ வந்து ஓடவே மாட்ட, உட்காந்து தான் இருப்ப. அது உண்மை. ஆனா அது பெர்ஃபெக்ட்டா இதுக்கு தான் ஓடணும், இதுதான் நம்ம கமிட்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். கமிட்மெண்ட்டை வந்து நீ இப்போ வந்து ஒரு இடத்துல நான் வந்து 20,000 வாங்கி நான் 20,000த்தையும் தண்டமாக செலவு பண்ணேன்னா அது கமிட்மெண்ட்டே கிடையாது. 20,000 வாங்கி நான் 2 கிராம் கோல்டு வாங்கி சேவ் பண்ணியிருக்கேன்னா அதான் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், எனக்கு தேவைப்படுது ட்ரெஸ் 10,000க்கு வாங்கியிருக்கேன். அது எனக்கு ஓகே. அந்த 10,000 நான் மாதம் 5,000 கட்டிடுறேன். ஏன்னா எனக்கு தேவைப்பட அடுத்த நான் 20 நாளைக்கு அந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். அது ஒரு கமிட்மெண்ட்னு. இப்போ நான் இப்போ என்னென்னா மாதம் ஆனால் எல்லாமே தெரியும். வாடகை, கரண்ட் பில்லு, கேஸு, மளிகை ஜாமான் எல்லாம் நமக்கு வேணும், தேவைப்படுது. அது போய்கிட்டே தான் இருக்கும். நான் இன்னைக்கு தான் காய் வாங்கி போடுறேன், அடுத்த 4 நாளில் காய் தீர்ந்து போயிடுது. நான் போய் வாங்க தான் செய்யணும். அது எல்லாமே ஒரு கமிட்மெண்ட் தானே. சின்ன கமிட்மெண்ட் தான். அதை நீங்கள் மாசமாக பார்க்கும்போது அது பெருசாக தெரியும். கண்டிப்பாக 500 வாங்குறேன், மாதம் 2,000 நான் காயை மட்டும் வாங்குறேன். அது புருஷன்மார்கள் டென்ஷன் ஆகிறதும் பொண்டாட்டிமார்கள் டென்ஷன் ஆகிறதும் ரெண்டுமே அந்த சின்ன சின்ன விஷயங்கள். அது வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த வழி. ஏன் என்கிட்ட நாளைக்கு வைக்கிறதுக்கு தக்காளி இல்லை, நான் என்னத்தை வச்சு வைப்பேன்? ஆமா, அதான் வெங்காயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெரியாது, நம்ம பசங்களா தெரியாதுன்னு. யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியா இருக்கோம், அம்மா மட்டும் தான் இருக்காங்கன்னா அந்த வழி தெரியும் நமக்கு. ஆக்சுவலா அதான் என்ன சொல்றதுன்னா, இன்சைட் த கிச்சன் அவுட் சைட் த கிச்சன் வச்சுக்கலாம். இல்ல ஆண்கள் எல்லாமே அவுட் சைடு கிச்சன்ல மெஜாரிட்டி அங்க இருக்காங்க. இன்சைட் கிச்சன் ஒரு உலகம் அது. ஆமா, இது வெளியில ஹாலுங்கிறது பெரிய உலகம். 2 பேருக்கு அது மேட்ச் ஆகலைன்னா அது கஷ்டம்னு. ஏன்னா நான் சமைக்க ஓரளவுக்கு தெரிஞ்சவனுக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு. இப்போ ஓரளவுக்கு இப்போ யாருமே இல்லைன்னா என்னால் ரசம் வைக்க தெரியும். எனக்கு தக்காளி இல்லைன்னா நான் எப்படி ரசம் வைப்பேன்? எனக்கு தெரியும். அது நாளைக்கு எனக்கு தக்காளி இல்லைன்னா எனக்கு தெரியும், ஐயோ இதுக்கு போட முடியாது அப்படின்னு. அதனால நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். அப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த விஷயத்தை செய்கிறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்மளால யோசிக்க முடியும். இப்போ வந்து எனக்கு டைரக்ஷன் பற்றி ஒன்றுமே தெரியாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு அது தெரியவே தெரியாது. நான் ஜாலியாக உட்காந்து வந்தேன்னா கேமரா ரோலிங்க நடிச்சிட்டேன், கிளம்புறேன், ரெடியா என்ன. ஆனால் அங்கே ட்ரெஸ்ஸை பார்க்கணும், கண்டினியூட்டி பார்க்கணும், அவனை போய் கூப்பிட்டு வந்து ஸ்பாட்டில் நிற்க வைக்கணும், கேமராவுக்கு சொல்லணும், ஆங்கிள் வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் எனக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை. வந்தேன்னா மேக்கப் போட்டிங்களா, 2 டைலாகாக பேசிட்டு போயிடுறேன். என்னோடய வழி எனக்கு தெரியும். என்னோடய வழி எனக்கு இந்த ரியாக்ஷன் கொடுக்கும், இந்த ரியாக்ஷன் கொடுக்கும், அவ்வளோதான். எனக்கு ஒருத்தனோட வேலையை இறங்கி உள்ளே செய்யும் போது தான் அந்த வழியே தெரியும். கண்டிப்பாக அது வந்து அது 100க்கு 100 உண்மை. அது அவங்க அடுத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆமாம், எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ்னு ஓடுற ஒன்று இருக்குது. ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து கமிட்மெண்ட்ஸில் ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான். ஆனால் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இப்போ குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஓடிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்னெல்லாம் உனக்கு தோணுமா? அது எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, நான் கமிட்மெண்ட்னா அந்த கமிட்மெண்ட்டே உள்ளே போட்டுப்பேன். நான் இப்போ 10 மணி நேரம் உழைக்கிறேன்னா 2 மணி நேரம் அவளுக்காண்டி கொடுத்துருவேன். நான் இந்த நேரத்தில் நம்ம வந்து இதை பண்ணுறோம், இந்த நேரத்தில் இதை பண்ணுறோம். பெரிய யாருமே 24 மணி நேரம் பிஸிலாம் கிடையாதுண்ணே. சும்மா தான் இருக்கும். ஆக்சுவலாக மிஞ்சி போனால் 6 மணி நேரம் உழைப்பேன், அவ்வளோதான். இப்போவே நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம், ஒரு 1 மணி நேரமாவது ரிலாக்ஸாக இருப்பீங்க. அதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறோமா ஒர்க்கில் இருக்கிறோமான்னு. ஏன்னா அடுத்தடுத்ததை நம்ம யோசிப்போம்ல, நம்ம ரிலாக்ஸாக இருக்க மாட்டோம், மென்டலி எங்கேஜிங்காக இருக்கிறோம். அடுத்து வந்து யோசிப்போம், நாளைக்கு இதை கூப்பிடலாமா, இவரை கூப்பிடலாமா, இதை வேற எடிட் பண்ணணும், அந்த வாய்ஸ் கரெக்டாக வந்திருக்கா, அந்த தாட் தான் இருக்கும். அதான் உண்மை. பிசிக்கல் ஒர்க்கை விட மென்டல் ஒர்க்கா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே பிசிக்கலை தாண்டி மென்டல் தான் அதிகம். இப்போ ஒருத்தன் மூட்டை தூக்குறான்னா அவன் பிசிக்கலாக வேலை செஞ்சுட்டு போயிடுவான். நம்ம வந்து இப்போ எடிட்டிங்கில் இப்போ டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு டைலாக் மிஸ் ஆகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப டென்ஷன் ஆயிரும் நமக்கு. இப்போ போயிட்டு அதை காப்பி ரைட்ஸ் வந்துச்சுன்னா அது பெரிய டென்ஷன். அது யோசிச்சுட்டே தான் இருப்போம். நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே தான் இருப்போம். இந்த இடத்துல நமக்கு ரிலேஷன்ஷிப் வருதுன்னா நம்மளோட பார்ட்னர் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதுதான் ஃபீல்டு, அவங்க ஒத்துக்கணும். என் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி தான். நான் ஒரு பொண்ணு கூட வந்து எனக்கு ஒரு கிஸ்ஸின் வச்சா நான் நடிப்பேன், அக்ஸின் வச்சா நடிப்பேன். எல்லாத்துக்குமே அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் என்னால் வந்து அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஓகே அவங்க இருக்காங்க பின்னாடி அப்படிங்கிற மாதிரி என்னால் இருக்க முடியும். இப்போ அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி தான் வச்சுப்பேன். என்னோட சர்க்கிள் என்னோட ஒன்றுனா
நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகிப்பேன். உங்க வேவ் லென்த்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏத்த மாதிரி தான் ஒருத்தர் சூஸ் அப்படியே இல்லைனாலும் கூட என் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் கொண்டு வந்துடுவேன். அதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் கொண்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ இவங்க சினிமாவில் தான் இருக்கணும், இல்லை இவங்க வந்து மேக்கப் மேனாக தான் இருக்கணும், இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு யாராக இருந்தாலும் என் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு என் மைண்ட் தாட்டுக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஓகே ஓகே, அதை நான் கொண்டு வந்துப்பேன். எனக்கு எப்படி தோணுது, ஓகே இவன் வந்து இப்படி தான் இருக்கணும், இவன் வந்து இப்படி தான் இருக்கணுங்கிறத தாண்டி அவனுக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிற தாட்டுக்கு நான் கொண்டு வந்துடுவேன். ஓகே, அது நம்ம தான் ஆமாம், அது நம்ம தான் பண்ணணும். நான் இப்போ ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் வேலை செய்கிறேன்னா ஒரு 10 நிமிஷம் அவள்கிட்ட பேசதே ஆகணும். அதுவும் ஒரு கமிட்மெண்ட் தானே. ஏன்னா இப்போ அவங்க சைட்லயும் அப்படிதானே, அவங்களும் ஆமாம் எனக்கு ஏற்ற மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலானே. என்னென்ன மாற முடியாது, மனுஷன் மாறிட்டே இருக்கானே ஒரு நேரத்துலையும். மாறிக்க வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல நான் இந்த பொண்ணு கூட இருக்கிறேன், இந்த பொண்ணு கூட ஒரு ஷார்ட் போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி பேசினா முடிஞ்சு போச்சுண்ணே. அவ்வளோதான், சிம்பிள். ஒரு விஷயத்த ஃபோனில் பேசுகிறத தாண்டி நேரில் பேசும்போது அது முடிஞ்சிடணே. டெக்ஸ்ட்டில் இப்போ டெக்ஸ்ட்லண்ணே இப்போ நான் சண்டை வருதுண்ணே, டெக்ஸ்ட்டில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நான் நார்மலாக கேட்குறேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவள் அப்படி எடுத்துப்பா. அது நாலேஜ். இப்போ நீ வந்து ஓகேடா அப்படின்றீங்க, நீங்கள் ஓகேடான்னு என்னை எப்பவும் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டேன். நான் ஒரு கோவத்தில் இருந்தேன்னா டாவா என்ன டாலாம் போட்டு அந்த தாட் இருக்கும்லண்ணே. அது ஃபோனில் பேசும்போது அப்படி தானே இருக்கும். இந்த கம்யூனிகேஷனுக்கு ஆரம்பிச்சதே இந்த ஃபோன் மிஸ்கம்யூனிகேஷன். அதுதான் ஒரு லவ்வில் ப்ராப்ளம் வர்றதே இந்த கம்யூனிகேஷன் தானே. இந்த ப்ராப்ளம் தான். நான் எனக்கு கால் பண்ணதை டெக்ஸ்ட் பண்ணு அப்படிம்பாங்க. டெக்ஸ்ட் பண்ணும்போது அது தப்பாக தான் போகும். நம்ம என்ன ப்ராக்கெட்டில் நான் இந்த மாதிரி தான் பேசினேன் நான் எழுத முடியும் சொல்லுங்க, அப்படியே முடியாது. அது நார்மலாக நம்ம நினைத்தேன் தெரியாமல் இப்படி டைப் செய்து விட்டேன் அப்படின்னா முடியும் சொல்லுங்க. அது வந்து நம்ம நேரில் பேசும்போது மட்டும்தான் கம்மியாகும். அப்படி முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் வீடியோ காலில் பேசினா சரியாக போயிடணும். அந்த பிரச்சனை அப்போவே அந்த நைட்டே முடிஞ்சிடணும். அதை தாண்டி அடுத்த நாள் போகக்கூடாது. ஏன்னா அடுத்த நாள் இன்னொரு பிரச்சனை அடுத்த நாள் போயிருச்சுனானே அந்த நாள் ஸ்பாயில் ஆயிருண்ணே. அப்போ மற்ற ஒர்க்கெல்லாம் ஆமாம் அப்படியே ட்ராப் ஆயிரும்ல. ஒரு வேலையை முடக்கிறது வந்து இந்த லவ் மட்டும் தானே. அடுத்த கமிட்மெண்ட்ஸுக்கு நம்மளை போவே விடாது, மென்டல் டிப்ரெஸ் ஆக்கி விட்டுரும். அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் கணக்கு. ஒரு சிலருக்கு வந்து 3 நாள் ஆகும், 10 நாள் ஆகும், அதுல இருந்து வெளியிலே வர முடியாது. ரிப்பீட்டடா அதுக்குள்ளேயே சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் நம்ம வச்சிருக்கோம், அடுத்தடுத்து இப்படி ஓடணும், அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க பொண்ணுங்களோட தாட்னே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் நம்ம கூடயே பேசிகிட்டு இருக்கணும், நம்ம கூடயே இருக்கணும், நம்ம கூடயே வந்து ட்ராவல் பண்ணணும், நமக்கு வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் அவன் கொடுத்துட்டே இருக்கணும். நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன், ஒரு பொண்ணை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடே பண்ணாதீங்க, நீங்கள் வந்து அன்பாகவே இருந்துட்டு இருக்காதீங்க, எல்லா எமோஷனையும் காட்டுங்க அப்படிங்கும்போது வேரியேஷன்ஸ் இருக்கணும். அது எல்லா எமோஷனுமே இருக்கும். சில பேர் மட்டும்தான் நான் வந்து இவளை ஹாப்பியாகவே வச்சுப்பேன், சிரிச்சுட்டே வச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து எல்லாத்தையுமே காட்டி தான் ஆகணும். என்னோட நான் இதுவரை எனக்கு தெரிஞ்சு நான் அழுகவே இல்லைண்ணே. எனக்கு அழுகையே வரமாட்டேங்குது. நான் அழுகும்போது ஒரு மாதிரி ரொம்ப ரிலீஃபாக இருக்கணும். ஆனால் எனக்கு அழுகையே வரமாட்டேங்குது. அது ஏன்னு தான் தெரியல, இன்னும் வரையும் எனக்கு தெரியல. இல்லைப்பா, எவ்வளவோ அடிபட்டுட்டேங்கிற, ஒரு கமிட்மெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டேங்கிற, இத்தனை விஷயங்களை பார்க்குற, இவ்வளோ மெச்சூர்டாக யோசிக்கிற, ஆளுகளை டீல் பண்ணுற, இவ்வளோ மெச்சூரிட்டிக்கு இடையில எனக்கு தெரிஞ்சு இந்த மெச்சூரிட்டிக்கெல்லாம் முன்னாடி நீ கஷ்டப்பட்டியல ஒரு சமயம். கண்டிப்பாக அப்போ அந்த கண்ணீர் வந்து அதிகமாக வந்துருக்கு. அதுதானே எனக்கு தெரிஞ்ச வத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வத்தி போறத விட முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம ரொம்ப அடிபட்டு கண்ணீர் வந்துருச்சுல, அதுக்கப்புறம் நீ சொல்றீங்க இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா எனக்கு வலிக்குதுனே, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குத்துது, பெயின் இருக்கு, கண்ணீர் வெளியே வர மாட்டேங்குது. கண்ணீர் வந்துச்சுன்னா அந்த குத்துறது போயிடும். ஏன் எனக்கு கண்ணீர் வர மாட்டேங்குது? நானும் ஒரு ஷாட் வச்சாங்கன்னா கண்ணீர் வருதுண்ணே. எனக்கு இப்போ நீ அழுகணும் அப்படின்னாங்கன்னா எனக்கு அழுக வருது. ஆனால் எனக்கு ஒரு பிரேமுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இல்லை. ஆக்டிங்க்கு வந்து இப்போ அழுகணும் அப்படின்னாங்கன்னா எனக்கு கண்ணீரே வரலனாலும் லைட்டாக கிளிசரின் போட்டால் பொதன்னு வந்துடுது. ஓகே, அது வந்து இப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக நான் எதையா ஒன்று நினச்சேன்னா கூட நான் அழுதுருவேன். வந்துடுது. ஆனால் ரியல் லைஃப்ல வரமாட்டேங்குது. ஒருத்தன் இப்போ வந்து என்னை ஹர்ட் பண்ணிட்டான். எதுக்குப்பா அப்படி ஒருத்தர் வந்து வாலண்டியரா கண்ணீர் வர வைப்பாங்க? அதான் இல்லைண்ணே, இப்போ ஒருத்தன் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஏதோ ஒன்று பேசிடுறானே, சரி அங்கிட்டு போய் வேற ஒன்று பேசிடுறானே, அந்த விஷயம் எனக்கு வருதுண்ணே, எனக்கு வலிக்குது. நீ ஏன் எனக்கு ஏன்னா அவன் பேசுனது வலி இல்லை, நீ பேசுனது எனக்கு வலி. ஓகே, கில்ட் கிடையாது. இப்போ வந்து நீ வந்து என்னை பற்றி பேசிட்ட, நீ ஏன் நீ பேசுனியா, நான் உன்னை எந்த இடத்துல எப்படி நம்பியிருந்தேன், அப்படி ஒன்று இருக்குல்ல. எனக்கு அதுதான், நீ ஏன்டா பேசுன, எனக்கு வேற எவனா பேசினா கூட பிரச்சனை இல்லடா, போயிடுவேன் நான். இதுக்கு நீ என்கிட்டயே நீ அதை சொல்லியிருக்கலாம். என்கிட்டயே அவன் என் முன்னாடி
அது மட்டும் நடக்கவே மாட்டேதுண்ணே. ஏன் ஃபார்வர்டாக கண்ணுக்கு நேராக பார்த்து பேச மாட்றாங்கன்னு தான் எனக்கு இதுவரையே தெரில. என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே இப்படி தான். ஏன் முன்னாடி பேசு, என்கிட்ட பேசு, என்ன அடி, செருப்பால் கூட அடி, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட பேசு. நீ என் ஃப்ரெண்டு, 5 வருஷமாக நான் உன்னை கூட வச்சிருக்கேன். நீ என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு நான் உன்னை என்ன அன்கம்ஃபர்டபுளாக ஐ மீன் நீ என்கிட்ட பேசுற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான பிளேஸ் கொடுத்துருக்குங்களா, அதை விட கம்ஃபர்ட்டா இன்னொருத்தங்க எப்படி கிடைக்கும்? இப்போ உங்களை பற்றி நான் ஒரு இடத்துல போய் பேசணும்னா உங்களை பற்றி நான் பெருமையாக மட்டும் தான் பேசணும். அந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னா உங்களை பற்றி நான் பேசவே கூடாது. இப்போ இவர் இப்படி எடுத்தார் அந்த இதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நான் எப்படி இன்னொருத்தல நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு இது பிடிக்கலண்ணே, இந்த ஷார்ட் எனக்கு பிடிக்கலண்ணே, கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னா அது நீங்கள் எனக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு பாண்ட் இருக்குல்ல, அப்போ வந்து தனியாக கூப்பிட்டா நான் இப்படி இருக்குண்ணே, இப்படி இருக்கு. நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், இந்த ஷார்ட் நல்லா இருக்கானே, இது நான் பண்ணிடுறது நல்லா இருக்கானே அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எனக்கு. ஏன்னா ஒருத்தவங்களோட இது ஒரு மாதிரி இருக்கும். அதை அவங்க முன்னாடியே சொல்லிடுவேன். அப்போ யாருக்குமே வந்து சொல்யூஷனுங்கிறது தேவையில்லை, ஒரு மாதிரி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. அதை தப்பா வெளியில போய் அது எல்லாத்துலேயுமே தான். லவ்லேயே அப்படிதான், லவ்ல வந்து அப்படிதான், ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அப்படிதான். ஆனால் லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ரொம்ப வலினே, ரொம்ப வலி. அது வந்து என்ன புதுட்டமா சொல்றப்ப ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப். ஆனால் உண்மையான ஒருத்தன் வந்து நம்ம கூட இருக்கான், அவன் எல்லா நிலைமையிலையும் இருப்பான். நீங்கள் வந்து இப்போ ஒரு பொண்ணுனா அந்த வீட்டை விட்டு வந்துட்டானா அவள் நம்மளால் அவளுக்கு வந்து எதுனா மென்டலாக வேணால் நம்மளை ஓரளவுக்கு பார்த்துப்பா ஓகே அப்படிங்கும்போது அவன் மென்டல் டார்ச்சர் கொடுக்கும்போது அவன் பார்த்துப்பான் நம்மளை. ஓகே புரியுதானே? ஆனால் அவன் வந்து நம்ம எல்லாத்து கூடயுமே இருப்பான். கரெக்ட். அது வந்து இல்லை, இவன் இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தான், இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது அதோட வழியெலாம் அதுக்கு எனக்கு கண்ணீர் வந்திருக்குண்ணே. அந்த உண்மை அதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, என்னடா இது, நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோமா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு நானே யோசிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக நான் யார் முன்னாடியுமே இது வரைய கண்ணே கலங்கினதுலன்னே, கண்ணு கலங்கின அந்த மாதிரி இருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அதை ஒரு வீக்னஸாக நினைப்பேன். நான் அந்த மாதிரி அது இப்போ நான் ஏதாவது கண்ணு கலங்குறேன்னா எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா நான் அழுததே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் அழுகும்போது கேட்பாங்க. நான் அது ஒரு ப்ரீஷியஸாக நினைக்கிறேன். நான் அழுகிறதுனா அது ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு. நான் கடைசியாக அழுதது ஒரு 5 வருஷத்துக்கு அடுத்து பாட்டி இறந்ததுக்கு மட்டும் தான் கதறி அழுதேன். அதுக்கப்புறம் என் அன்னைக்கு மட்டும் தான் இல்லை எல்லாரும் அழுதே பார்த்துருப்பானுங்க. அது வரையே சிரிச்சது, ஜாலியாக இருக்குது, அங்கிட்டு சுற்றுறான் அங்கிட்டு சுற்றுறான் அப்படின்னு தான் பார்த்துருப்பாங்க ஒழிய, அப்போ மட்டும்தான் நான் அழுதே பார்த்துருப்பாங்க என் கூட இருக்கவங்க. ஒரு சிலருக்கு நம்ம மேலே சிம்பதி கிரியேட் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க. மேபி நீ பண்ணாத ஒரு நபரோ, ஆனா என் மேல யாரும் வந்து கேட்க கூடாது. இல்ல அது வந்து எனக்கு ஒரு டிராமாட்டிக்கா இருக்கும்ண்ணே. ஆக்சுவலாக ஒரு விஷயத்துக்கு அழுகணும்னு இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது தெரியுமா? சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஊருக்கு போகிறான். சரி. ஒரு எங்கேயா வச்சுங்க ஃபாரின் போகிறான். சரி. அவன் வரக்கு 1 வருஷம் ஆகும். சரி. எல்லாரும் அழுவாங்க. அவன் வேலைக்கு போகிறான், அவனை நான் மிஸ் பண்ண போகிறதில்ல. எப்போ நான் பார்த்தாலும் நான் கால் பண்ணி பேசிப்பேன், வீடியோ காலில் பேசிப்பேன். அவன் திரும்பி வந்தால் என் கூட தான் இருக்க போகிறான். இதில் எதுக்கு அழுகுறாங்க இவங்கெல்லாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி போயிட்டீங்க, நான் எப்போ உங்களுக்கு கால் பண்ணேன்? காலே பண்ணல. ஆனா அந்த பாண்டிங் இன்னும் உடையலையே, அது அப்படியே தான் இருக்கு. அது எப்படி இருந்துச்சு அப்படியே தான் பேசுற அந்த டைம்ல அது கரெக்டா இருக்கு. ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாதுண்ணே. இப்போ நீங்க வந்து ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு போய் பேசுவாங்க, காலையில பேசுவாங்க, சாயந்தரம் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனா பொண்ணு தான் பேசிக்குவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நிறைய பேசிப்பாங்க. பொண்ணுங்களாம் அவங்க வந்து பேசிக்கிறாங்க. அதே பசங்கள்ட்ட எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும்? பசங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அவன் போவானா ஒரு தம்ம போட்டு டீயை குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது தான் அவன் பார்ப்பான். அவனோட இது அதான். ஆனால் கமிட்மெண்ட்டே ஒருத்தனுக்கு இல்லைனா கூட அவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு, அந்த மன உடைச்சல் தான் அவன் டீ கடைக்கே போய் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பான். அந்த டைமில் அவன் வந்து இது பண்ணும்போது அது ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்குண்ணே. அதாவது எப்படின்னா, நமக்கு இல்லை ஒரு ஏஜ் வரைக்கும், இப்போ காலேஜ் முடிகிற வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோவேன். ஒரு காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் அடுத்து என்ன ஏதுங்கிறது அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம், எவ்வளோ நேரம் இது பண்ணிக்கலாம். அந்த தேர்ட் இயர்னு வரும்போதே லைட்டாக பீதி கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அந்த பீதி கம்மியே ஆகாது, அது அதிகமாகிட்டே தான் போகும். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து ஒன்று பண்ண சொல்லுவானுங்க. அப்போ எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் யோசிக்கிற டயத்தில் நான் உனக்காக நல்லா ஜாலியாக யோசிச்சு பேசுறதுங்கிறது பெரிய டாஸ்க்கு தான் அந்த இடத்துல. ஆமாம், ஓகே. ஏன்னா அது வந்து எனக்கெல்லாம் அது 11ஆவதுலேயே வந்துருச்சுண்ணே அந்த பயம் எனக்கு. ஏன்னா அம்மாவுக்கு முடியல, ஓகே, நான் எப்படி படிக்க போகிறேன் 11ஆவது 12ஆவதும் நமக்கு மண்டையில் ஒன்றும் ஏறவும் செய்யாது. ஓகே. அது வரையே 10ஆவது வரையே நான் வந்து மெட்ரிக்கில் தானே படித்தேன். ஓகே. மெட்ரிக்கில் தான் படிக்க வச்சாங்க. ஃபீஸெல்லாம் அந்த டைமில் எனக்கு எவ்வளோலாம் தெரியல. ஆனால் அந்த டைமுக்கு அது அதிகம், அது எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவுக்கு அது அதிகம், எனக்கு மெட்ரிக்னாலே அதிகம். ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு அது அதிகம். அப்போவே என்னை 10th வரையும் அங்கே படிக்க வச்சிட்டாங்க. நான் 11th 12th என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், மார்க்கும் நான் நார்மலான மார்க்கு தான் சரின்னு போய் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துட்டேனே. சரி. ஆக்சுவலாக அந்த ஸ்கூலில் சேர்ந்தனால தான் நீயா ஒரு முடிவு எடுத்து. ஆமாம், நான் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்துட்டேன். ஆனால் மார்க்கு நான் ஒரு மெட்ரிக் ஸ்கூலில் சேர்கிற அளவுக்கு நல்ல மார்க் தான், 400 மார்க் தான். அது போய் சேரலாம், 500க்கு 400 தான் போய் சேரலாம். ஆனால்
ஆனால் எனக்கு வந்துட்டு அதில் படிக்கிறதுல ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டே இல்லைண்ணே. சரி ஓகே ஏதோ அப்போவே உனக்கு தெரியுமோ நம்ம ஆக்டிங் இந்த மாதிரி தான் தெரியாது. நம்ம ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம், ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த மைண்ட் தாட்டில் தான் இருந்தேன். 11th போகிறப்போ சரி ஓகே பார்ட் டைமாக ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் திருப்பூர். சரி. அங்கே இந்த பேக்கிங்கு அதெல்லாம் தெரியல. சரி ஓகே நம்ம முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு போய் பேக்கிங் 4 மணிலேருந்து 10 மணி வரைய ஒரு 120 ரூபா சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணேன் 11th படிக்கும்போது. அப்போ அந்த காசு மேலே ஒரு ஆசை வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எனக்கு படிக்கவே தோணல. ஆனால் 12th விடலை, ஸ்கூலுக்கே போகிறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டேன். 11th ஸ்கூலே போகிறதில்ல, ஸ்கூலுக்கே போகாமல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக. வீட்டில் இப்படி கேட்காம இருப்பாங்க. ஆனால் கேட்டாங்க போடா அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் கொஞ்சம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா மட்டும்தான், அம்மா பாட்டி மட்டும்தான். ஒரே பையன்? நான் ஒரே பையன். அவங்க வந்து எதுவும் என்கிட்ட வந்து அவங்களுக்கு விவரம் இல்லைண்ணே, நாலேஜாக அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நீ இதான் படித்தாதான் நீ இது பண்ண, அவங்களுக்கு என்ன நீ படித்து கலெக்டர் ஆகணும் அந்த ஒரு தாட். ஆக்சுவலாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்க தாட் அதான், டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும். ஆனால் அதுக்கு என்ன நான் பண்ணணுன்னே நமக்கு தெரியாது. நான் என்ன எடுத்தேன், அக்கௌண்ட்ஸ் எடுத்தேன் நான், அதில் என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியாது. சரி ஓகே அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா டெய்லி வேலைக்கு போக ஆரம்பித்தேன். 12வதுலேயும் டிசி கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் போய் நேரில் பேசி வரேன்னு சொல்லிட்டு 12வதில் கொஞ்ச நாள் போனேன். போயிட்டு அப்படியே விட்டுட்டு காசு விட்டு போயிட்டு பப்ளிக் வந்துருச்சு. ஒன்றுமே தெரியாது, ஒரு எழுத்து கூட தெரியாது. என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாளில் உட்காந்து படித்து பாஸ் ஆகிட்டேன். எதுலேயுமே ஃபெயில் ஆகலை, பாஸ் ஆகிட்டேன். காலேஜ் போகணும், அடுத்து காலேஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உனக்கு நார்மலாக பண்ணுற எல்லா விஷயமே சாதனையாக தான் இருந்தது. அது ஆமாண்ணே, எனக்கு யாரும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போது சுற்றி யாரும் இல்லை. நான் என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்ன பண்ணேன், காலேஜ் போகலான்னு சொல்லிட்டு காலேஜுக்கு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தானே இந்த சோசியல் மீடியா உள்ளே வந்துச்சு. இப்போது காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான் சோசியல் மீடியானா என்னன்னே, இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியும் அப்போ தான். ஓகே அப்போ வந்து ஆரம்பித்து அப்படியே போய் ட்ராக் அப்படியே மாறிச்சினேன். அந்த அப்போ 11th வந்து நான் என்ன முடிச்சுட்டு கரெக்டாக 12th எண்டில் ஒரு துணி கடையில் போய் சேர்ந்தேன். சரி, வேலைக்கு பார்ட் டைம் ஜாப் இல்லை, ஃபுல் டைமாக போய் சேர்ந்தேன். அந்த துணி கடை வந்து நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்னா நீ டைமிங் ரொம்ப முக்கியம். 9 மணிக்கு தான் துணி கடை ஓப்பனு, ஆனால் என்னை 7 மணிக்கு ஓப்பன் பண்ண வைப்பாங்க. அவர்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டது என்னென்னா, நீ எங்கே இருந்தினாலும் உன் டைமிங் மட்டும் கரெக்டாக இருந்தால் உனக்கு மரியாதை அங்கே இருக்கும் அப்படிங்கிறத அங்கே நான் கற்றுக்கிட்டேன். அதுதான் உண்மை. அங்கே கற்றுக்கிட்டு தான் அவர் அடிப்பாருன்னு திட்டுவார் பயங்கரமாக. அது வந்து எனக்கு எப்போ புரிஞ்சுன்னா, நான் வெளியில் வந்து ஒரு இடத்துக்கு கரெக்ட் இடத்துக்கு போகிறப்ப தான் எனக்கு புரிஞ்சு, அந்த மனுஷன் சொன்னது கரெக்டு. நம்ம கரெக்ட் இடத்துக்கு போனால் நம்ம மரியாதை பயங்கரமாக இருக்காங்க. அது என்ன பர்டிகுலராக உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாரா இல்லை அங்கே வேலை? இல்லை, அவர் வந்து கண்டிக்கிறாரு. அந்த கண்டிக்கிற ஆள் என்கிட்ட இல்லை. அப்போ ஆக்சுவலாக அந்த அந்த ஃபீலே நான் பார்த்ததில்ல. கண்டிக்கும் போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. உனக்கு அந்த நபரே யாரும் இல்லை அந்த லைஃப்ல எனக்கு வந்து நீ இதை பண்ணக்கூடாதான்னு சொல்கிறக்கு யாரும் இல்லை. ஓகே. ஸோ அவன் ஒருத்தர் சொல்லும்போது ஓகே அதை நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்கல. அழுதுருக்கேன், அதெல்லாம் வச்சுருக்கேன், அவர் முன்னாடி அழுதுருக்கேன். ஆனால் அவர் சொல்கிறது இதுதான், நீ எந்த இடத்துக்கு போறியோ அந்த இடத்துல கரெக்ட் இடத்துக்கு போயிட்டேன்னா உன் மரியாதை அங்கே நீ இருக்கும். அது இன்னைக்கு உனக்கு இப்போ புரியாது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எத்தனை மணிக்கு சொன்னீங்க? 12:45 வந்துருந்தீங்க. நான் அந்த டயத்துக்கு வந்துட்டேன். அப்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், வந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு. கரெக்ட். நம்ம பிளான் பண்ண இப்போ நான் 1:30 வந்தேன்னா இப்போ 1/2 மணி நேரத்தில் அவர் கிளம்பிடுவோம். நம்ம 1/2 மணி நேரம் மட்டும் தான் எடுக்க முடியும். கரெக்ட். அது இருக்குல்ல, அதனால தான் இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்துடணும். முதல் தடவை உள்ளே வந்தோடனே நான் சாரி கேட்க முடியாது. ஆனால் சாரினே தப்பா எடுத்துக்காதே லேட்டாக போச்சுனே அப்படின்னு கேட்க முடியாது. அது உங்களுக்கும் முடியாது. நீங்கள் வேறு வழி இல்லை, ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும் அதை. அதனால அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் 3 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன். 3 வருஷம் துணி கடையில் காலேஜுக்கு ஓரளவுக்கு போய்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் தான் இந்த இதெல்லாம் வந்து ரீச் ஆக ஆரம்பித்தேன். துணிக்கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே தான் எல்லா இடத்துக்கும் போனேன். அதுக்கப்புறம் தான் துணிக்கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே இந்த பெயிண்ட் அடிக்கிறது காலைல கூப்பிடுவாங்க 6 மணி to 12 மணி அந்த மாதிரி அங்கே போகிறது. அதுக்கப்புறம் அந்த அமேசானில் டெலிவரிலாம் இருக்குல்ல, அது எல்லாமே போயிட்டேனே. இது எப்படி இந்த 3 வருஷத்துக்குள்ள நீ சொன்ன கதையில் அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களும் ஏன் மென்டாலிட்டியில் இருந்தாங்க. அது தப்பாக ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு இது நீ பண்ணக்கூடாது, இது தப்புடா, நீ கரெக்டாக ஒரு விஷயத்த மூவ் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அவன் சொன்னாலும் கேட்குற நிலைமையில நான் இல்லை. அதுதான் உண்மை. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இங்கே போனேன், இந்த வேலைக்கு போனேன், எல்லா வேலைக்கும் போனேன். எல்லா வேலையிலையும் 3 மாதத்தில் அந்த வேலையை கற்றுக்கிட்டு ரிட்டர்ன் ஆயிடுறது. பேக் டு திரும்பி அந்த துணிக்கடை தான் கடைசி வரை இருந்தேன். ஒரு முடிஞ்சக்கப்புறம் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டேன். 2019 எண்டிங்கில் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்துட்டு கோயம்பேடில் வந்து உட்காந்துருந்தேன்.
நான் வந்துட்டேன் சென்னை வந்துட்டேன் நடிக்கணும். அப்போ வந்து அந்த பேஷன் வந்து எனக்கு 2019 தான் வந்தது. எப்போ அந்த எல்லாம் முடிஞ்சு இந்த டிக்டாக்லாம் வந்து ஃபேமஸ் ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து 2019 தானே வந்துச்சு. 2019க்கு வரேன், இங்கே யாரையுமே தெரியாது. சென்னைக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் இங்கே இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அங்கே நின்று சுற்றுற இந்த இதெல்லாம் மீட்லாம் இருக்கும்ல சென்னையில். அதுக்கப்புறம் அப்போ யாரும் அதுக்கெல்லாம் இல்லை. வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். அந்த ட்ரெயினிங் ஆகும்ல அந்த இதில், அதில் உட்காந்துருக்கேன். ஒரே ஒரு பேக் மட்டும் இருக்குது, கையில் வந்து 1900 ரூபா இருக்குது. இது மட்டும் தான் என்னோடய ஞாபகத்தில் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வீடு இருக்குது அப்படின்னாங்க. அங்கே போயிட்டு ஒருத்தர்கிட்டருந்து ஒரு 3000 ரூபா வாங்கி 3000 ரூபா அட்வான்ஸு, 3000 ரூபா அட்வான்ஸு, 2000 ரூபா வாடகை. இதை கொடுத்து ஒரு ரூமில் இருந்தேனே நான் மட்டும். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தான். ஓகே, என் ஃப்ரெண்டு ஆமாம் ஊர்க்காரன், நாகர்கோயில் ஃப்ரெண்டு வந்தான். நாங்கள் வந்து அப்படியே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், கரெக்டாக ரன் பண்ணுறோம் அப்படிங்கிற பிளான்லாம் இருந்தது. அப்போ கொஞ்சம் எனக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிது. இந்த வழியாக, இந்த சோஷியல் மீடியா வழியாக எனக்கு கொஞ்சம் இன்கம் வர ஆரம்பிச்சிது. அந்த இன்கம் வந்து நான் 1 மாதம் சம்பாதிக்கிற காசு எனக்கு அந்த 10 நிமிஷத்தில் வந்துச்சு. அப்போ அடப்பாவீங்களா, என்னடா இவ்வளோ நாள் பைத்தியக்காரனாக இருந்திருக்கிறேன் நான் அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறேன், இதில் இவ்வளோ பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக டெவலப் பண்ணேன்னா கரெக்டாக என்னால் முடியல. ஆடிஷனாக போகிறேன், ஒரு இடமா தேடுறேன், ஒன்றுமே என்கிட்ட அப்போ வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை. அது சம்மந்தப்பட்ட ஆளுகளும் உனக்கு தெரியாது. தேடுறேன் ஒரு இடமா. அதில் வந்து ஒரு குரூப் இருக்கும், இந்த ஆடிஷன் போடுறக்காண்டி ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 ஆடிஷன் 4 ஆடிஷன் வரும். காலையில் இந்த ஆடிஷன் போகிறது, சாயந்தரம் போகிறது, இப்படி போகிறது, இப்படி. இது வந்து ஒரு மாதம் போனேனே 100-150 ஆடிஷன் மேலே அட்டன் பண்ணியிருப்பேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துலையும் சான்ஸ் கிடைக்கல. இப்படியே தான் இருந்துச்சு. ரொம்ப அப்புறம் தான் யோசித்தேன், சினிமா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் சினிமாவில் எனக்கு பெரிய ஆள் என்னோடய சொந்தக்காரங்க. ஆனால் அவங்க மூலயமா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது எனக்கு. ஓகே, அவர் வந்து டைரக்டரு, ஸ்கிரிப்ட் ரைட்டரு, ப்ரொடியூசரு எல்லாமே அவர் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு. அவர் மூலயமா என்னால் போகணுன்ற அப்படி தாட் இல்லை எனக்கு. தாட் வரல. வந்துச்சுன்னா அப்படி சொல்லிடுவாங்களே ஒரு வேளை நம்மளை. ஏன்னா இதுலேயும் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டாலே வந்தவனே இவனை வச்சு தான் வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அங்கேயும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்தது. அவன் என் ஃப்ரெண்டு, அவனை வெளில போய் சொல்ல எனக்கு பிரச்சனை இல்லை. இதை வச்சு உள்ளே வந்தான்டா, இவனை சொந்தக்காரங்க வச்சு உள்ளே வந்துட்டான்டா அப்படிங்கும்போது நான் கஷ்டப்பட்டு 5 வருஷம் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. அப்புறம் வந்தேன், இது பண்ணி இங்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன், ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக அண்ணாத்த படம் கிடச்சிதுண்ணே. ஓகே, அதை ரஜினி சாரோட சின்ன இது யார், சிறுத்தை சிவா சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி, அப்போ பயங்கரமாக கலாய்ப்பாங்க. ஒருத்தர்லாம் கால் பண்ணி செம்மையாக ஓட்டுவாங்க. அதை நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கோம்ல, டிக்டாக்ல பயங்கரமாக ஓட்டுவாங்க கால் பண்ணி. நாங்கள் இது வச்சுருக்கோங்க, இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு ப்ராங்க்ன்ட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ஓ, ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி பேசி நான்லாம் போய் எல்லாம் சாலிகிராமத்தெல்லாம் நின்றுருக்கிறேன். அந்த மாதிரிலாம் பண்ணுறவானுங்க. நான் என்ன பண்ண, கால் பண்ணி சிறுத்தை சிவா சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே, வசமானிக்கு செய்ய போகிறேன்டா எவ்வளோ வச்சு, சரி பேசுவோம்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னோடனே, இது ஒரு பெரிய கேரக்டருங்க, அதுக்கு நீங்கள் தான் சின்ன வயசு கேரக்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே, அவர்கிட்டே நான் சொல்லிட்டேன், அண்ணா எங்களை பயங்கரமாக கலாய்ப்பாங்கண்ணே, நீங்கள் கலாய்க்கிறீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னோடனே, ஓ பவ்யமாகவே சொல்லிட்டேன். சரி, நான் திட்டியிருப்பேன். ஆமாம், எனக்கு தெரிலண்ணே, நீங்கள் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நம்ப வேணாம், காலையில் ஆஃபீஸ் வந்துடு அப்படின்னாரு. சரி, லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாரு. ஆஃபீஸ் போனால் ஓகே, ஆஃபீஸ் தான். அவர் வந்து கூப்பிட்டுக்கிட்டார். ஓகேண்ணா, அண்ணே கை கொடுத்துட்டாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, எனக்கு நான் தெரியாமல் ஏதாவது சொல்லி தான் மன்னிச்சிங்கன்னு சொல்லி உட்காந்தோன்னா சரி வந்தார். அப்போ அந்த கான்வர்சேஷன் போச்சு, இந்த ஷூட்டிங்கு நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மேனேஜர்லாம் பேசினாங்க. அதான் ஃபஸ்ட் நாள்ண்ணே, ரஜினி சாரை முன்னாடி பார்க்குறது அதான் ஃபஸ்ட் நாள். ஓகே, அவருக்கு வந்து அந்த ஃபைனல் அந்த பின்னாடி அதெல்லாம் வெடிக்கும்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதுக்கப்புறம் நான் போய் அவரை பார்த்துட்டு இருக்கேன். இந்த சூப்பர் ஸ்டார் தானே, என்ன தான் எவன் என்ன சொன்னாலும். இப்போ எப்படின்னா, இப்படிலாம் ஒருத்தரால் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு. ஓகே, பார்த்தோம், அந்த வைப்ரேஷன். ஆமாம், கொஞ்சம் நேரம் பேசுகிற டைம் கிடச்சிது, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறோன்னு. ஆனால் பெருசாக சீன்ஸ்லாம் வரல அதில். பட் அந்த நான் சின்ன வயசு என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூட் படம் அவரோட சின்ன வயசு கேரக்டர் நான் பண்ணியிருக்கும் போது எனக்கு பெரிய விஷயம்ல அது. ஆமாம், அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 3 செகண்ட் தான் வந்துச்சு. அந்த 3 செகண்டுக்கு எனக்கு தனியாக கேமரா வச்சுருக்காங்க அந்த படத்தில். அப்படிங்கும்போது எனக்கு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரொஃபைல், இது ஒரு சின்ன ப்ரொஃபைலை வச்சு ஒரு இடத்தையும் பிடிக்க ஆரம்பித்தேன். ஒரு சின்ன படம், சின்ன இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக கொரோனா வந்துருச்சு, தூக்கி போட்டுருச்சு, அப்படியே திருப்பி போட்டுருச்சு. திரும்பி திருப்பூர் போ ரிட்டர்ன் போயிட்டு அவ்வளோதான். முடியலண்ணே, என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே இல்லை. அதான் சோசியல் மீடியா, எங்கள் சோசியல் மீடியாவில் இழுத்து முறை நிலைமை ஆகிப்போச்சு. எவனுமே இங்கே ஒரு கடைக்காரன் எவனா எனக்கு ஒன்று கொடுத்தாலும் சரி, கடைக்காரனே மூடிட்டானா எனக்கு என்னத்தை கொடுப்பான். நியாயம்தான். தூக்கிட்டு போய் திரும்பி திருப்பூர் போய் அங்கே ஒரு வருஷம்ண்ணே. 1 வருஷம் 2021
21 எண்டில் போயிட்டேன், 22 ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டேன். 1 வருஷம் அங்கே இருந்தேன். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேனே, கூச்சமே பட மாட்டேனே எதுக்கும். யார் ஏதாவது ஒன்று ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ நான் போய் அப்ரோச் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக நான் போய் அப்ரோச் பண்ணுவேன். ஆமாம், கேள்விப்பட்டேன், நான் போய் அப்ரோச் பண்ணுவேன். என்னன்னா எனக்கு அது எனக்கு வந்து அதில் வெக்கமாலாம் இல்லை. நான் உங்கள்கிட்ட சான்ஸ் கேட்குறேன், கொடுத்தா கொடுக்கலன்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கேட்கலன்னா அப்புறம் என்ன? ஆமாம், நான் போய் கேட்பேன் எல்லாருக்கும். அந்த மாதிரி தான் பிரவீன் அண்ணாக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஆனால் ஹைனா, என்னோட நேம் செல்வானா, ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள். நான் அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா 2023 மார்ச் மாதம் 23ஆம் கால் பண்ணிவிட்டு நம்பர் கொடு அப்படின்னாரு. இன்ஸ்டாவில் நம்பர் கொடு தான் நம்ம கோபி அண்ணன் கால் பண்ணி அப்படியே கான்வர்சேஷன் ஆகி அப்படி உள்ளே வந்தது தானே. அதை நம்மளா ட்ரை பண்ணலைன்னா அது கிடச்சிருக்காது. ஆக்சுவலாக இப்போ நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன்னா அவருக்கு என்னை யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஓகே, அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் எப்போவுமே ஃபஸ்ட் நான் 2018 இருக்க ஒரு கான்டாக்ட் ஒருத்தன் எனக்கு ஒன்று கொடுத்துருக்கானா, இப்போ வரையும் அவன் ஃபாலோவிலே தான் இருப்பான். அவன் எனக்கு இப்போ என்ன வந்தாலும் இப்போவும் எனக்கு கொடுப்பான். ஏன்னா நான் வச்சுக்கிறது அப்படி, எப்போவும் அவனை மறக்க மாட்டேன். இவனுக்கு கொடுத்தான்ல, இவனுக்கு ஒரு மெசேஜ் போடுவோம். அது நீ வந்து அது எப்படின்னா செலக்டிவாக உனக்கு தெரியுமா, இவங்க நம்ம லைஃபுக்குள்ளே வர்றாங்கன்னா இவங்களை கான்டாக்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி கிடையாதுண்ணே. அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு கிடையாது. இப்போ நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணீங்க, நான் வந்துட்டு என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட, நான் என்ன கேட்டேன், ஆனால் நானும் வந்து பண்ணுறேனே, நான் தானே கேட்டேன். நீங்கள் என்னை வந்து அவங்க வச்சுருப்பீங்க கூப்பிடணும் அப்படின்னு. ஆனால் நான் என்ன கேட்டேன், ஆனால் நானும் வரேனே, நான் இதை பண்ணுறேனே அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். கண்டிப்பாக கேட்டேன்னா அது மாதிரி தான். இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னு அப்படி தெரியும் போது நான் போய் கேட்டுருவேன். எனக்கு கூட அவன் சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, டே ஏதாவது எனக்கு ஒரு ரோல் இருந்தால் குடுறா அப்படியே அந்த வாக்கில் கேட்டு விட்ருவேன். அவன் சரி நான் ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு ஒரு லைன் எழுதுவான், சரி வா நான் பண்ணுங்கண்ணே அப்படின்னு. கரெக்ட். இதுதான் கான்செப்ட். தான் ஆக்சுவலாக அது வந்து பேசிக்காக நிறைய பேருக்கு பண்ணாதது, பேசிக்காக பண்ண வேண்டியது. அது ரொம்ப முக்கியம். சினிமாவை பொறுத்தளவு நீ இறங்கலைன்னா உன்னால் சாதிக்கவே முடியாதுண்ணே. அந்த மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய இதில் ஜூனியர் ஆர்டிஸ்டாலாம் போயிருக்கேன். மாநாடு படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் சார்பேட்டா பரம்பரையில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா இருந்தால் அந்த படத்துக்கு எல்லா படத்துக்கும் போயிடுவேன். டான் படத்துக்கு போயிருக்கேன். அதில் ரீசெண்டாக இப்போல்லாம் நான் அப்போ நல்லா தெரிஞ்ச மூஞ்சி என்னெல்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுற மூஞ்சி அப்போவே நான் போயிருக்கேன். ஏன்னா ஒருத்தனை பார்த்து நான் கற்றுக்க போகிறேன். எனக்கு ஒருத்தன் அவனை பிடிச்சிருக்கு. எனக்கு எஸ்ஜே சூர்யானா உயிர். நான் அந்தளவுக்கு எனக்கு எப்படி அவர் மேலே அவ்வளோ ஈர்ப்பு வந்ததுன்னு தெரில. அவனை பார்த்துட்டே இருந்தால் கூட அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு எனக்கு. அந்த டான் படத்துலேயே போய் அவருக்காண்டி தான் போனேன். மேலே 3வது மாடியில் நின்றுட்டு கீழே பார்த்துட்ருக்கேன். அது நடிச்சிட்ருக்காரு ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறாருன்னு. அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பார். அந்த மனுஷன் வந்து வந்தால் நைட்டு போகிறப்ப தோல் மேலே கை போட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த மாதிரி ஆக்சுவலாக சீனை தாண்டி பர்சனல் லைஃப்பில் ரொம்ப டவுன் டு எர்த். ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் கூட பிடிச்சிருப்பாருண்ணே, அசிஸ்டன்ட் இருப்பார், அவர் கூட சாப்பிட்டுட்டு இருப்பாருண்ணே அவர். அது எப்படி இருக்கும் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து உடம்புலாம் நல்லா இருக்கும் எனக்கு. நான் என்ன பண்ணுவேன், பிளாக் டிஷர்ட் போட்டிருப்பேன், பிளாக் பேண்ட் தான் போட்டிருப்பேன். நான் அவர் பின்னாடியே இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு என்ன பர்சனல் பவுன்சராங்க அப்படின்னு, ஏங்க நீங்கள் வேறு, நான் சும்மா சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். ஆனால் மாநாடு படத்துலலாம் 28 நாள் இவிபியில் ஷூட்டு. 28 நாள் ஆப்பகலாம் அடிப்பாங்க வச்சு. ஏன்னா 28 நாள் நான் போவேன், 22 நாள் அவர் வருவார். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நிறையா படம் பண்ணியிருக்கேன், சீரியலுக்கு போயிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தனால தான் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைடா, நான் நிறைய பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்கு. ஆனால் இன்னும் பெருசாக இன்னும் எதுவும் பண்ணல. ஐ மீன் நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நான் இப்போ ஒருத்தர் ஏடியா இருக்கேன். இப்போ என்ன ஏடியானா ஒரு 2 நாள் என்னால் கற்றுக்க முடியும். நாலேஜ் இருக்கு. ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்னால் இப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக திரும்பி போனோன்னா என்னால் போக முடியும். அதுவும் சினிமா தான். நான் போக முடியும். அதாவது நம்ம அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கணும். அதுதான் சினிமாக்குள்ளே இருக்கணும். அது வந்து எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை. நடிப்பை தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நீ எனக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல இல்லைடா நல்ல கதை என்கிட்ட இது இல்லை, நீ வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு அந்த கதை பிடிச்சிருக்கேன், எனக்கு அவனை தெரியும், எனக்கு நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் புதுசாக உன்னை கற்றுக்க போகிறேன், அதில் எனக்கு அந்த 1000 ரூபா எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. என்னோட தாட் அப்படி தான். ஆக்டிங் தான் உனக்கு லைஃப். ஆமாம். பட் நார்மலாக பேசிக் லைஃபை பார்த்தா லைஃப்பில் ஆக்டிங்கிறது ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கோவேன். அதெல்லாம் பர்சனல் லைஃப் அது எல்லாமே இருக்குது. ஃபியூச்சரில் நீ எந்த மாதிரி ஒரு ஆளாக எனக்கு வந்து வேணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாது. ஒரு நல்ல கேரக்டர், அந்த கேரக்டர் பேசும்படியாக இருக்கணும். ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், அது ஒரு படத்தில் பண்ணியிருந்தாலும் போதும். அந்த மாதிரி இருக்கணும். பரவாயில்ல, அந்த கேரக்டருக்கு இவனை தவிர வேற யாரும் வந்தால் நல்லா இருக்காதுங்கிற ஒரு பேர் இருந்தால் போதும். ஓகே, அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து இந்த வரையும் அந்த விரும்மாண்டி கேரக்டர் அடிச்சுக்க, அந்த கேரக்டரை யாருனாலையும் பண்ண முடியாது. அந்த கேரக்டர் இவ்வளோ நாள் பேசப்படுதில்ல, அந்த கேரக்டர் பேசப்படணும். நான் பேச தேவையில்ல, அந்த கேரக்டர் பேசுகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் போதும்.
கரெக்ட். பெருசாக தேவையில்ல. அதனால் எனக்கு ஒரு விஷயம் ரன் த்ரூ ஆகிறனா கமிட்மெண்ட் இருக்கும், கமிட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸ்ட்ரகிளை நீ ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது, ஓடிட்டே தான் இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்ட்ரகிளுக்கு பலன் இங்கே கிடைக்கும். ஓகே, டோட்டலாக பேசுனதோட இதுவே சொல்லி அவ்வளோதான். கமிட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். நீ ஓடிட்டே தான் இருப்ப, நீ வின் பண்ண மாட்ட, ஓடிட்டே தான் இருக்கணும். நீ ஓடிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிறது அந்த ஸ்ட்ரகிளுக்கு தாண்டி தான் கிடச்சிருக்கும். நீ இந்த ஓடிட்டே இருக்கிறதுக்கு கிடைக்காது. நீ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பல, நடுவில் ஒரு வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கல, அந்த ஒரு வருஷத்தோட பலன் அங்கே கிடைக்கும் கண்டிப்பாக. அதுக்கு அது நான் வந்து முழு எக்ஸாம்பிள் எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஒரு 200 ஆடிஷன் போயிருக்கேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஒரு பெருசாக ஒரு 130 எபிசோடில் நான் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஆடிஷனே வைக்கல. அப்போ நான் யோசித்தேன், அங்கே பண்ணியிருக்க 2024 வருஷத்துக்கு கழிச்சு உனக்கு பலன் கிடச்சிருக்கு. என்னைக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணுறவனுக்கு பலன் கிடைக்கும். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நான் உண்மையை மட்டும் பேசியிருக்கிறதுல. ஆமா, நீ அப்படிதான் சொல்லிட்டு வந்த. ஆமா, நான் அதுதான் சொன்னேன் உங்கள்ட்ட. நான் என்ன சொன்னேன், உண்மையை மட்டும் பேசலாம்னு இருக்கேன். நான் எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. அப்ப விட்றா, நானும் ப்ரிப்பேர் பண்ணல, பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் உட்கார்ந்தோம். ரொம்ப நேரம் இவங்கிட்ட பேசுனதுல 2-3 தடவை செத்து பிறந்த மாதிரி இருக்கு. இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனா அது அந்த கமிட்மெண்ட்ஸும் அந்த வலியும் வேதனையும் கடந்து வந்தால் தான் இத்தனை அறிவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த ஒரு கான்வர்சேஷனில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம், லைஃப்பில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுருக்கலாம். ஸோ இன்னொரு அழகான ஒரு மனதோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்கே. அன்புக்கு நன்றி. என்கே ஃப்ரம் ஃபைனலி. நன்றி, வணக்கம். நன்றி.